ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழைக்கு நல்லா சுட சுட கருவாடு குழம்பு செஞ்சு சாப்பிடணும் போலஞ்சி. சரியாக வெயிட் பண்ணால் வாங்க செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் அதெல்லாம் போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரியணும், அப்போ நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நிறைய உரித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு கருவாட்டு குழம்புக்காக உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், கருவாடு கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், மிளகாய்த்தூள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டாச்சு. நான் உப்பு போட்ட வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கருவாடு போடுற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதித்த உடனே கருவாடு போட்டு இறக்கிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாதம் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், சாப்பாடு போட்டுட்டாச்சு. இப்போ சாதம் போட்டோடனே நம்மளோட சுட சுட சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதையும் இந்த சாதத்து மேலே ஊற்றிக்கலாம். வாங்க, கருவாட்டு குழம்பு எங்கே இருக்குது? இதோ இந்தா இருக்குது. எடுத்தாச்சு, ஊற்றியாச்சு. பாருங்கள், பார்க்கும் போதே நாக்கில் அப்படியே எச்சி ஊறுது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலுமே ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடு முதக்கண்ட கருவாடு போட்டு செய்யுங்க, அப்போ தான் குழம்பு ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் மறக்காமல் லைக் போட்டுருங்க. டாட்டா, பை பை.